வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியல்ல கிருஷ் அவங்க பாட்டி வெளியில வராங்க. விஜயா திட்டுறாங்க. இதுதான் முதலும் கடைசியுமா இருக்கணும். திரும்ப அந்த பக்கம் வந்துடாதீங்க. அவங்க கூப்பிட்டா நீங்கள் வந்துடுவீங்களா? அதெல்லாம் சத்திரமா சாவடியான்றாங்க. அவங்க கிளம்புற நேரத்தில் முத்து மீனா வராங்க. வந்தப்புறம் அவங்க போகலாமான்ட்டு கேட்டுட்டு இந்த பக்கம் திரும்புகிறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, விஜயா இந்த பக்கம் திரும்ப அவங்கள கூட்டிகிட்டு வந்துடாத. உன் இஷ்டத்துக்கு நீ போகிறவங்க வரவங்கள கூட்டிகிட்டு வருவியா? அவங்க யாரை என்னவோ அந்த பையன் என்ன போகிறப்போ எப்போ பாரு அவங்க பாட்டி கூட வரான்ட்டு. அதை கேட்டதும் ரோகிணி ஷாக் ஆகிட்டு கத்துறாங்க ஆண்டின்ட்டு. என்னம்மான்ட்டு கேட்டவனு அவங்க சுதாரிச்சிக்கிறாங்க. இல்லாண்டி பாவம் சின்ன பையன் அவனை போய்ட்டு இப்படி பேசுகிறீங்களான்ட்டு நீ தாம்மா அப்படி சொல்கிற. அவங்க அவங்க யாரை என்னவோ அவங்களுக்கு பின்னால் எவ்வளோ விஷயம் இருக்குதோ நல்லவங்க கேட்டவங்களோ தெரியாது. அவங்கள கூட்டிகிட்டு வந்து தங்க வைப்பியான்றாங்க. இவங்கள இதேமாரி நேற்றே கத்தியிருந்தோம்னாக்கா நேற்றே அவங்க போயிட்டுருப்பாங்க. இப்போ பாரு 2 நாள் தங்கிட்டு போக வேண்டியதாக போயிடுச்சின்னு சொல்கிறாங்க. அது கேட்டதும் முத்து ஷாக்கா வராரு. அப்போ 2 பேரும் பிளான் பண்ணி தான் பண்ணிங்களா? நேற்று பையன்கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருந்தீங்களே, பாவம் ரொம்ப பாசமாக தான் நடந்துக்கிறீங்கன்னு நான் நினச்சேன். ஆனால் நாடகம் பண்ணி 2 பேருமே வெளியே துரத்துறதுக்காகத்தான் அப்படி பண்ணிங்களான்ட்டு அவர் சொல்கிறாரு. எங்கள் அம்மா கூட மனசில் இருக்கிறத அப்படியே சொல்லிவிடுவாங்க. ஆனால் நீ சைலண்ட்டு கில்லர் அந்த கொள்றியான்னுட்டு மீனாவும் கிளம்புறாங்க. நீ எதுக்காக போகிற? மதியம் சாப்பாடு செய்யணுமென்றாங்க. சாப்பாடெலாம் செஞ்சு வச்சுட்டு அத்தன்ட்டு நாங்கள் ஆறி போன சாப்பாடு சாப்பிடணுமான்ட்டு கேட்குறாங்க. விஜயா நீங்கள் கையில் வச்சுங்க, சூடாக தானே இருக்கீங்க, சூடாருன்ட்டு முத்து சொல்லிட்டு போகிறாரு. இவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அம்மா சொன்னதெல்லாம் நீங்கள் பேஜார் பண்ணிக்காதீங்க. அவங்க நானே பையன் என்னையே அவங்க அப்படி தான் பேசுவாங்க. அவங்களோட பழக்கமே அப்படி தான்ட்டு. ஆனால் நீங்கள் கவலைப்படாதீங்க, எங்கள் அப்பா அப்படி கிடையாது. நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வாங்க, எங்கள் அப்பா கிட்ட நான் பேசுகிறேன்ட்டு. வேணாம் தம்பி, இத்தனை நாள் இருந்துட்டு போனதே பெரிய விஷயம், வேணான்ட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல மாத்திரை வாங்குறதுக்காக பில் எடுத்து வந்து கொடுக்குறாங்க நர்ஸு. அவங்க நான் மாத்திரை வாங்கிட்டு வரேன்ட்டு அவங்க 2 பேரும் கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறமா இடத்துல டாக்டர் வராங்க. டாக்டர் வந்தோடனே கட்டு பிரிக்கும்போது பையனுக்கு கண்ணு தெரியுது. அவன் கட்டு ஓப்பன் பண்ணோடனே திரும்பி பார்த்தாக்கா தூரத்தில் ரோகிணி வந்து நிற்கிறாங்க. டாக்டர் சொல்கிறாரு, இவனுக்கு அப்புறமா செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆகி போவீங்கன்ட்டு அவர் சொல்லிட்டு போகிறாரு. ரோகிணி வராங்க. ரோகிணி அவங்க பையனை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அப்போது எனக்கு பார்வை தெரியுதுமா, எப்பயுமே நான் அவன் கூடவே இருக்கட்டுமான்ட்டு கேட்கும்போது, இதுக்கு மேலே யாருமே என்ன அம்மா இல்லாத பையன் சொல்ல மாட்டாங்க தானே. என் ஃப்ரெண்டுங்களாம் சொல்கிறாங்க எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்ததுமான்ட்டு. இதுக்கு மேலே ஒன்று யாரும் அந்தமாரிலாம் சொல்ல மாட்டாங்கம்மா, நீ கவலைப்படாதன்ட்டு இவங்க சொல்கிறாங்க. நான் எப்பவுமே அவன் கூட இருக்கட்டுமான்னு கேட்கும்போது, வேணாம் அதுக்குன்னு ஒரு நேரம் வர நான் அப்போ கூப்பிட்டுக்கிறேன், அது வேலை நீ பாட்டி கூட இருந்துட்டு. சரி நான் தான் உன் கூட இருக்கக்கூடாது, ஆனால் எனக்கு பிறந்த நாள் வருது, அப்போ நீ வருவதானான்ட்டு கேட்குறாங்க. அப்போது பார்க்கலான்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் மீனா வந்துடுறாங்க முன்னால். அதுக்கப்புறமா முத்து வராரு. என்ன ரோகிணி நீங்கள் எங்கே, நீங்கள் என்ன கட்டி பிடிச்சிட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா அதை பேசிகிட்டு இருந்தேன்றாங்க. அவங்க அம்மா சொல்கிறாங்க, வீட்டில் பழகிட்டாலே அதனால தான். நீங்கள் எங்கே இங்கே வந்திருக்கீங்கன்னு கேட்குறாங்க. கடைக்கு போகலையா, பார்லருக்கெலாம் போகலையான்ட்டு கேட்குறாங்க. ரோகிணிக்கு இங்கே ஹாஸ்பிட்டலில் மேனேஜரை பார்த்துட்டு போகலான்ட்டு வந்தேன்றாங்க. நீங்கள் எதுக்காக தனியாக அந்த கஷ்டப்படணும், அவங்கள வர வைக்க சொல்லக்கூடாதுன்னு சொல்லும்போது மீனா சொல்கிறாங்க, ஆமாம்மா நானும் உங்ககிட்ட கேட்டேன், ஃபோன் நம்பர் கொடுங்க அவங்ககிட்ட பேசலான்றாங்க. இவங்க தடுமாறுறாங்க. ரோகிணியும் ஷாக் ஆகுறாங்க. அப்போ சொல்கிறாங்க, அவங்களுக்கு லீவ் கிடச்சிருக்குமோ இருக்கு, இப்போ அங்கே நைட்டாக இருக்கும், அவள் வந்து தூங்கிட்டு இருப்பா, எதுக்காகம்மா டிஸ்டர்ப் வேணான்றாங்க. அந்த நேரமாக பார்த்து பில்லை திறந்து கொடுக்குறாங்க. பில்லு கட்டிட்டு வரேன்ட்டு அவங்க போய்ட்றாங்க. அப்போது அம்மான்ட்டு அப்போது அவங்க எதிர்க்கலாம் என்னை கூடக்கூடாது, இவங்களுக்கு யாருக்கும் தெரியக்கூடாது, இதெல்லாம் நீ சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. பாவம் அவங்க 2 பேரும் நல்ல பசங்க. பாரு எல்லாத்துக்குமே என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தாலும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனாலும் எவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாங்க பையனை, நம்மள எப்படியெல்லாம் கவனிச்சிக்கிறாங்க நல்ல பசங்க. அவங்கக்கிட்ட உன்னோட விஷயத்த சொல்லிடுமா சொல்லும்போது அதை கேட்டு இவங்க திட்டுறாங்க. அவங்ககிட்ட சொன்னால் என்னை முதல்ல அவன் வெளியே விரட்டிட்டு தான் மறு வேலை பார்ப்பான். அவங்ககிட்ட சொல்லி என்ன பண்ணுறது, எப்பவுமே அவங்க என்ன கேட்டவங்க தான் சொல்கிறாங்க. பாவம் அவங்க நல்ல பசங்க சொன்னோன்னே உனக்கு நல்ல பசங்களாக இருக்கட்டும், உனக்கு என்னை விட அவங்க முக்கியமாக போட்டாங்களான்ட்டு திட்டுறாங்க. நீ எதுக்காக அவங்ககிட்ட பில்லு கொடுத்து அனுப்புன, நான் கட்டியிருப்பில்லான்ட்டு ரோகிணி சொல்கிறாங்க. அவங்களா தானே வாங்கிட்டு போகிறாங்க, நான் என்ன பண்ணுறேன்றாங்க. முத்து மீனா வந்துடுறாங்க. பில்லு கட்டிட்டேன்னிட்டு, அதுக்கு நீங்கள் தான் கட்டிடுறேன் சொன்னீங்களான்ட்டி, பணம் கொடுத்துட்றேன்னு சொன்னீங்களே கொடுத்துட்றேன்னு சொல்கிறாங்க. ஆமாம் தம்பி நானே பணம் கொடுத்துட்றேன்ட்டு. அதுக்கு முத்து சொல்கிறாரு, நாம் எல்லாருமே ஒரு குடும்பம் மாதிரி பழகிட்டோம், நீங்கள் எதுக்காக பணம் கட்டினா சொன்னோன்னே. அதை கேட்டது ரோகிணி அவங்க அம்மா ஷாக் ஆகுறாங்க. கிருஷ்ண முழிக்கிறான். ப்ரோமோவில் மீனா சமையல் செய்யலான்ட்டு வீட்டில் இருக்கிறவங்களாம் மீனா பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்காங்க. இதோட முடியுது. நன்றி, வணக்கம்.